நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த 2019ஆம் ஆண்டு அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று எம்பெருமான் முருகனை வேண்டிக் கொண்டு இந்த மாதம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் என்னவென்று என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2019ஆம் ஆண்டிற்கானது. மேஷராசிக்காரர்கள், நீங்கள் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்களை செயல்படுத்துவதில் பல தடைகளை தகர்த்து கடந்து முடிப்பீர்கள். தொழில் சார்ந்த முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. வழக்கு சார்ந்த விவகாரங்களில் சுமூகமான முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளினால் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். கூட்டாளிகளிடம் அமைதியை கடைபிடிக்கவும். நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தொழில் சம்பந்தமாக உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்படும் விரயங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மரை வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி காரிய சித்தி உண்டாக வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்ற இணக்கமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியும் அலைச்சலும் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் உதவிகளால் கடன் பிரச்சனைகள் குறையும். குலதெய்வ வழிபாடு மனதிற்கு தெளிவை அளிக்கும். எடுத்த காரியத்தை எடுத்த மாதிரியத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் உள்ளது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். சுயதொழில் புரிபவர்களுக்கு அரசு அதிகாரிகளால் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமை தோறும் பெருமாளை சென்று வழிபட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி நற்பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள். மனதில் நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் நடைபெறும். குடும்பத்தில் எதிர்பார்த்த தனவரவு காலதாமதமாக கிடைக்கும். புத்திரர்களின் ஆரோக்கியம் மற்றும் செயல்பாடுகளில் கவனம் தேவை. தொழில் சார்ந்த நிலுவைத் தொகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புண்ணிய திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவுகளிடம் அனுசரித்து செல்வதால் ஆதரவுகள் கிடைக்கும். மனை சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும். பணிபுரியும் இடங்களில் சக ஊழியர்களுடன் நிதானத்துடன் பழகவும். ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கான வழிபாடு காவல் தெய்வங்களை வழிபட ஆரோக்கிய குறைபாடுகள் ஆகவும் மொத்தத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். வாகன பயணங்களால் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதல்கள் மனதிற்கு புது நம்பிக்கையை அளிக்கும். தொழில் செய்யும் சிறு மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை அளிக்க வாய்ப்புகள் உள்ளது. தந்தையின் ஆதரவால் அனுகூலமான சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவினால் கடன்கள் அடைப்பீர்கள். பொது சேவையில் ஈடுபடுவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வணங்கி வர முயற்சியில் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கி முன்னேற்றம் பிறக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்கள். எளிதில் முடியும் என எதிர்பார்க்கும் காரியங்கள் காலதாமதமாக வாய்ப்புகள் உள்ளது. மனதில் பலவிதமான குழப்பங்கள் தோன்றும். தொழில் சம்பந்தமான முடிவுகளை நிதானத்துடன் யோசித்து செயல்படவும். வாகன பயணங்களில் சற்று கவனத்துடன் இருக்கவும். உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பணிபுரியும் இடங்களில் எதிர்பாலின மக்களிடம் சற்று கவனத்துடன் செயல்படவும். எதிர்பார்த்த தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளால் சேமிப்புகள் குறையும். வழக்கு விவகாரங்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். அந்நியர்களிடம் சற்று கவனமாக பழகவும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஆதரவு கிடைக்கும். சண்முகனை வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி காரிய சித்தி உண்டாகும். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்கள். செயல்பாடுகளில் நிதானத்துடன் செயல்படவும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களால் சாதகமற்ற சூழல் உண்டாகும். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும்.
தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் எண்ணிய லாபம் கிடைக்கும். வீரத்துடன் பல செயல்களில் ஈடுபட்டு நற்பெயர் பெறுவீர்கள். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பாராத இறை தரிசனத்தால் மனம் மகிழ்வீர்கள். உடல் நலத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான சூழல்கள் உண்டாகும். பெரியோர்களிடம் பகைமை வாராமல் நட்புடன் பழகவும், பொருட்களை கையாளும் பொழுது சற்று கவனத்துடன் செயல்படவும், வெளியூர் பயணங்களால் எண்ணிய பலன்கள் உண்டாகும். உங்களுக்கான வழிபாடு அர்த்தநாரீஸ்வரரை சென்று வழிபட்டு வர குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள். எண்ணங்களில் ஏற்படும் சில தடுமாற்றங்களால் சரியான முடிவை எடுக்க காலதாமதமாகும். கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் கல்வி பயில வேண்டும். செய்யும் செயலுக்கேற்ற வெகுமதி கிடைக்க காலதாமதமாகும். தந்தை மகன் உறவுகளில் சில மனக்கசப்புகள் தோன்றி மறையும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றமான சூழல் அமையும். பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சக ஊழியர்களின் ஆதரவால் பணியில் உள்ள இடர்பாடுகளை களைவீர்கள். மனைவி வகை உறவினர்களால் அலைச்சல்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் உறவினர்களால் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும். எதிர்பாராத செயல்பாடுகளால் திடீர் தனவரவு உண்டாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் நவகிரக தலங்கள் சென்று சனிதேவரை வழிபட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கான வழிபாடு என்னவென்று பார்த்தோமேனால், பைரவர் வழிபாடு தொழிலில் உள்ள இன்னல்கள் மற்றும் தடைகளை நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பைரவரை சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்கள். சம வயது எதிர்பாலின மக்களின் உதவியால் மகிழ்ச்சி அடைவீர்கள். தந்தையிடம் அனுசரித்து செல்லுதல் நன்மையை தரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் எதிர்பார்த்த சூழல் காலதாமதமாக அமையும். திருமண முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் உங்களுக்கு கைகூடும். வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடலாம். வாகன பயணங்களில் சற்று கவனத்துடன் செல்லவும். பொருட்சேர்க்கைக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கவனக்குறைவால் அவச்சொற்களுக்கு ஆளாக நேரிடலாம். பணியில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். பேச்சு திறமையால் தன லாபம் கிடைக்கும். கூட்டாளிகளால் ஏற்பட்ட விவாதங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும். வர்த்தக மேம்பாட்டிற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதற்கான நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கான வழிபாடு நவகிரகத்தில் உள்ள சனி தேவரை சென்று வழிபட்டு வர உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து அமைதி போக்கை கடைபிடிக்கவும். அந்நியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளால் எண்ணிய லாபம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மேன்மையான சூழல் அமையும். வாரிசுகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். பணி சம்பந்தமாக உயரதிகாரிகளை சந்திக்கும் பொழுது விவேகத்துடன் செயல்படவும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பெரியோர்களிடம் அமைதியுடன் நடந்து கொள்வதால் கீர்த்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய உள்ளது. உங்களுக்கான வழிபாடு மகான்களை தரிசித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாக வாய்ப்புகள் உள்ளது. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள். புனித யாத்திரைக்கு செல்வதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் பிறக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் வேண்டும். மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகும். தந்தையிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வாகன பயணங்களால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூகமான நிலை உண்டாகும். பதவி உயர்விற்கான முயற்சிகள் கைகூடும். மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். கலைஞர்களுக்கு தனது திறமையை வெளிப்படுவதற்கான சாதகமான சூழல் உண்டாகும். நீண்ட நாள் உறவினர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கான வழிபாடு அதிகாலை எழுந்து சூரியனை வழிபட்டு பின்பு காரியங்களில் ஈடுபட உங்களுக்கு காரிய சக்தி உண்டாகும். சூரிய பகவானை வணங்குங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்கள். புதிய மனை வாங்குவதற்கான சாதகமான வாய்ப்புகள் அமையும். நீர்வழி தொழில்களால் லாபம் அதிகரிக்கும். கல்வியில் மாணவர்கள் திறமை வெளிப்படும். வாகன பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். தந்தையின் தொழிலில் தேவையான ஆதரவுகள் கிடைக்கும்.
ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும், பூர்வீக சொத்துக்களால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும், தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக எண்ணிய கடன் உதவிகள் கிடைக்கும், மூத்த சகோதர சகோதரியின் ஆதரவால் சுப செய்திகள் உண்டாகும். உங்களுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் தேவியுடன் உள்ள சண்முகனை வழிபட நீங்கள் நினைத்தவை யாவும் ஈடேறும். மீன ராசிக்காரர்களுக்கான பலன்கள். தந்தையின் உடல் நலத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் சற்று கூடுதல் முயற்சியுடன் செயல்பட வேண்டும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான உதவிகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களால் வீட்டில் சுப விரயம் உண்டாகும். திருமணத்திற்கான வரன்கள் கைகூடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்லவும், நண்பர்களுடன் இன்ப சுற்றுலாக்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். சுரங்க பணியாளர்கள் பணிகளில் கவனத்துடன் இருக்கவும், மனைகளின் மூலம் தனலாபம் உண்டாகும். புதிய பங்குதாரர்களால் தொழில் சார்ந்த முதலீடு அதிகரிக்கும். உங்களுக்கான வழிபாடு தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபட தடவரவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். இதே போன்று எங்களுடைய பல்வேறு விதமான தகவல்களை தொடர்ந்து பெற நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பலையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் பல்வேறு தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி.